உலகத் தமிழர்கள் அனைவரையும் மாற்று குரலுக்காக இன்றைக்கு ஈரானுடைய போர் எந்த லெவல்ல இருக்கு அதை தான் நம்ம பேச போறோம். போரே இப்பதாங்க ஆரம்பிக்குது. ஈரான்ல அந்த அளவிற்கு கொடூரமான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடூர தாக்குதல்களில் ஈரானுடைய ஏர்போர்ட், அதாவது ஈரானுடைய பிரதானமான ஏர்போர்ட், ஈரானுடைய ஃபோர்ட், ஈரானுடைய தீவுகள், ஈரானுடைய மருத்துவமனைகள், ஈரானுடைய சாலைகள், மக்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெரும் சேதாரத்தை ஈரான் சந்தித்து வந்திருக்கிறது. ஈரானுடைய இந்த சந்தித்ததன் விளைவாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கிறது என்று சொன்னால், முஜித்தபா கமேனி சர்வதேச சமூகத்திற்கு அவசரமாக வழங்கிய ஒரு செவ்வியில் அவர் தெளிவாக சொல்கிறார், அமெரிக்காவுக்கு நாங்கள் பாடம் கற்பிக்காமல் ஓயப் போவதில்லை. அமெரிக்கா இந்த முக்கியமாக ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. மக்களை அவர்கள் துவம்சம் செய்கிற மோசமான நடவடிக்கைகள், மக்கள் விரோத செயல்களிலும் ஈடுபட்டது மட்டுமல்ல, ஈரானியர்களை ஒடுக்குவதற்காக அவர்கள் எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இனிதான் போர் ஆரம்பிக்க போகிறது. மக்களே, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய காலம் சொல்லிவிட்டு, உலகம் இதுவரை காணாத ஒரு போரை நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரானுடைய தலைவர், உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கமேனி அவர்கள் ஒரு செவியை வழங்கியிருக்கிறார். அடுத்து ஈரானுடைய சபாநாயகராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பக்கர் கலீஃபா தனது செவியில், இது ஈரானியர்களுக்கு வாழ்வா சாவா போராட்டம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். ஆக்ரோஷமான கருத்துக்கள் உச்ச தலைவரிடத்திலிருந்தும் ஆக்டிவ் பிரசிடென்டாக செயல்படும் முஜித்தபா கமேனி மட்டுமல்ல, ஆக்டிவ் பிரசிடென்டாக இருக்கும் கலிபாவிடத்திலுமிருந்து வெளியேறி இருப்பது, இதற்கான பின்னணி, இதன் முடிவு எல்லைகள் தான் என்ன? குறிப்பாக அமெரிக்கா இதுவரை ஹெர்முஸ் வளைகுடாவை தாக்கி கொண்டிருந்தார்கள். இப்போது அமெரிக்கா என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்கள் வாழுகின்ற நிலைகள், மக்கள் போருகிற நிலைகள், மக்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் அவர்கள் தாக்குதலை நடத்தி இருப்பது ஒரு புதிய செய்தி. தண்ணீர் குடிக்கக்கூடிய இடத்தை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். 10,000த்திற்கு மேற்பட்ட ஈரானிய பொதுமக்கள் தண்ணீரின்றி அவலப்படுகிறார்கள். அதே போன்று ஈரானுடைய அணு ஆயுத நிலைகள் உற்பத்தி செய்கிற என்ன சொல்வது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் யூனிட் 300 கிலோவாட்டா, அது குறைந்த அழுத்தத்தை செல்லுகிற மிக குறைவான அளவிலே உற்பத்தி கூடாரங்களை அளித்திருக்கிறார்கள். இது 2. மூன்றாவது, துறைமுகங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகங்களுக்கு வருகிற சரக்கு முனையம், துறைமுகங்கள் கனெக்டிவ் சாலைகள். 4வது, நீங்கள் பார்த்தால் கிஷம் தீவு, கியான் மற்றும் கர்க், ஷிர்க் உள்பட எல்லா இடங்களிலும் ஏராளமான தாக்குதல்களை அமெரிக்கர்கள் கண்ணு மூக்கு தெரியாத அளவிற்கு பல நிலைகளில் தாக்கியிருக்கிறார்கள். மக்கள் பயணிக்கும் ஏர்போர்ட்டை தாக்கியிருக்கிறார்கள். 218 கேன்சர் நோயாளிகள், இந்த கேன்சர் பேஷண்ட், கீமோதெராபி எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள், அவர்களும் அபாய கட்டத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கடந்த முறை நடந்த போருக்கும் இப்போதும் ஏராளமான வித்தியாசத்தை நாம் நன்கு உணர முடிகிறது. அதற்கு காரணம், அமெரிக்கர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். மயிலே மயிலே இறகு போடு என்றால் ஈரானியர்களிடத்திலிருந்து அதை நாம் போடாது, அதை பிடுங்கெடுக்க வேண்டிய ஒரே கட்டம், எங்கு அடித்தால் எங்கு வலிக்குமோ அங்கே அடித்து மக்களை அழித்து நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கிடத்தில் ஒரு ரெவல்யூஷன், ஒரு ரிவோல்ட், ஒரு புரட்சி, ஒரு ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசாங்கம் திணறும். இதன் மூலமாக நாட்டில் ஏற்படுகிற பெரும் சிக்கலை நாம் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் அமெரிக்காவினுடைய திட்டம், இஸ்ரேலுடைய திட்டம். இதற்கிடையில்
பொருளாதார கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளை அவர்கள் அடித்திருக்கிறார்கள். ஆக பொருளாதாரத்தில் அவர்களின் முக்கிய வருவாயாக இருக்கக்கூடிய ஹெர்முஸ், அங்கிருந்து ஒரு கப்பல்களும் போகாமல் கடந்த முறை ஷேடோ ஃபிளீட் என்கின்ற நிழலுலகத்தின் மூலம் சென்று கொண்டிருந்த கப்பலையும் கூட இந்த முறை அவர்கள் தடுத்துத்தான் நிறுத்தியிருப்பார்கள் அமெரிக்கர்கள். ஆகவே அமெரிக்கர்களுக்கு கப்பல்களும் போக முடியவில்லை, ஈரானிய கப்பல்களும் பயணிக்க முடியவில்லை. இப்போது ஹெர்முஸ் வளைகுடாவில் பற்றி ஈரானுடைய முசஃபர் முசாவி தம் கருத்தில், இது எங்களுடைய இறையாண்மை கொண்ட தேசம், இது எங்களுடைய கடற்படை, எங்களுக்கு உதவாதது உங்களுக்கு ஏன் உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் வலிமையாக ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். ஈரானிலிருந்து எண்ணெயை சர்வதேசத்துக்கு கடத்த முடியவில்லை, விற்க முடியவில்லை என்றால் இந்த பிராந்தியத்தின் வழியாக இனி எந்த ஒரு கப்பலும், அரபு நாட்டு கப்பல், அது சவுதியாக இருந்தாலும் யுஏஆக இருந்தாலும் கத்தராக இருந்தாலும் ஜொர்டானாக இருந்தாலும் எந்த கப்பலும், பஹ்ரைனாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், இந்த பக்கம் போகக்கூடாது. இதுதான் ஈரானுடைய வலிமையான சூழல். இந்த நிலையில் இந்த தாக்குதலில் குவைத் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது. குவைத்தில் கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது. குவைத்துடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்து தாக்கினாலும் குவைத்தில் பற்றி எரியக்கூடிய அமெரிக்க நிலைகள், அது மட்டுமல்ல, குவைத்தில் பவர் பிளான்ட்டை 2வது நாளாக அடித்திருக்கிறார்கள். முதலாவது அடித்தது, இது நான் சொல்வது நேற்று நள்ளிரவுக்கு முன்னால், நேற்று மாலை முன்னால், நேற்றுக்கு முந்தைய நாள் நள்ளிரவு, நேற்று காலை நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் 2வது நிலையாக பவர் பிளான் அடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அதை தாண்டி எல்லா நாடுகளும், பஹ்ரைன்ல 5வது தளம். இப்பொழுது அமெரிக்காவை உலுக்கி போட்டிருப்பது என்னவென்றால், மிக முக்கியமாக, அதாவது இத்தனை தாக்குதல்களையும் மட்டுப்படுத்தாத ஈரான் வலிமையாக நிற்பது அமெரிக்கர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு டெக்னிக்கலா ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜொர்டானுடைய தளம் மிக முக்கியம். ஏனென்றால் ஈரானிலிருந்து வீசப்படுகிற இராணுவம், மிசைல், அது ஜொர்டான் வழியாகத்தான் இஸ்ரேலுக்கு போகும். இதுவரைக்கும் 140 நாட்களாக இஸ்ரேலை கை வைக்கல ஈரான். அதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற போது, ஜோர்டானில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் மிக முக்கியமானவை. அங்கே F-35 வகை விமானங்கள் பொதுவெளியிலே தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் கவர் போட முடியாது. அதை போன்று ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கர்கள் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்பாச்சி ஷாப்பர்கள் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நன்கு அறிந்து கொண்ட ஈரானுடைய தலைமையகம் 19 ஹைப்பர்சோனிக் விமானங்களை, மேக் என்று சொல்லக்கூடிய 15 ஸ்பீடு உறக்கூடிய அந்த ஒளியை விட அதிவேகமாக வரும் சோனிக்கை அனுப்பி துல்லியமாக தாக்க முயற்சிக்கிறார்கள். அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலிருந்து புறப்பட்டு போகிற இந்த தடுப்பு ஏவுகணைகளை மெனுவரபிள் என்று சொன்ன கீழ் பகுதியிலிருந்து 4000 மீட்டர்ஸ் உயரத்திற்கு, இவைகள் ரொம்ப பூமிக்கு பக்கத்துல, 4000 மீட்டர்னா பக்கம்தான், அது அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாண்டி இதை கணிக்க முடியாமல் அது வேறொரு நிலைக்கு போகின்ற போது, ஈரானால் தயாரிக்கப்பட்ட இந்த மெனவரபிள் துல்லியமாக தாக்கும் 18 இலக்கை அழித்து காலி செய்து விட்டது. இதுல ஏராளமான அமெரிக்காவுடைய ஹேக்கர்ஸ், F-35 எஃப் சீரியஸ் உடைய ஹேக்கர்ஸ், அது மட்டுமல்லாம விமானங்கள், அதே போன்று அப்பாச்சி சாப்பர் என்ற ஹெலிகாப்டர்கள் எல்லாமே நாசமாயிருக்கிறது. கொஞ்ச நெஞ்ச நாசம் இல்லை. இந்த நாசத்தை தடுப்பது எப்படி என்று கடுமையான யோசனையில் அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிற போது, சீனாவினுடைய மிக வலிமையான போலி இரும்புகளால் செய்யப்பட்ட ஏவுகணைகளை போன்று, விமானங்களை போன்று ஈரானின் பல பகுதியில் நிறுத்தி வைத்து, அதை தவறாக உண்மையான விமானங்கள் என்று அமெரிக்கா தாக்கியதன் விளைவு அமெரிக்கர்களுக்கு பெரும் ஏவுகணை இழப்பு வந்ததாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இறுதியாக ஒன்றுதான்,
அமெரிக்காவுடைய 13 நிலைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 13 நிலைகளில் 213 தளங்களில் 228 நிலைகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற போது நீங்கள் குவைத்தோ, கத்தரோ, எகிப்தோ, சாரி பஹ்ரைனோ, சவுதியோ எங்கிருந்தாலும் எளிதாக அடையாளம் கண்டு ஈரானால் தாக்கப்பட்டு விடும். மட்டுமல்ல, ஈரானிடத்தில் தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அல் உதி தளம் இங்க இருக்கு, கத்தர்ல அல் உதி இது, பஹ்ரைன்ல 5th ஃபிளீட்டு, குவைத்தில் இந்த இடத்துல, யுஏஇல இந்த இடத்துல, எல்லா தளமும் ஜபல் அலி ஃபோர்ட் இங்க இருக்கு, அமெரிக்க தளம் இங்க இருக்கு, சவுதியிலுமே அதே மாதிரி. இதையெல்லாம் ப்ளூ பிரிண்ட் வைத்து உளவாளிகளின் மூலம் தாக்குதலை நடத்தி அழிக்கக்கூடிய சக்தி படைத்த ஈரான், அமெரிக்கா ஈரானில் நிலைகள் என்ன என்பதை அவர்களால் அறிய முடியாது. காரணம், அமெரிக்கர்கள் மலைகளில் குண்டு போடுகிறார்கள். மலைகளை குடைந்து 500 மீட்டருக்கு கீழே இருக்கும் ஆழமான மிசைல் சிட்டிகளையோ, ட்ரோன்களையோ, விமானங்களையோ, ஹேக்கர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், சாப்பர்கள் எதையுமே அமெரிக்கர்களால் தாக்குதல் நடத்தவில்லை என்பதுதான் உண்மை. புலிவாலை பிடித்த கதையாக டொனால்ட் ட்ரம்பும் மண்டை குழம்பி என்ன செய்வது என்று தெரியவில்லை. அமெரிக்காவில் 400 பேர் வரைக்கும் காயம் பெற்றிருப்பதாகவும் 16 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஈரானுடைய தாக்குதல். ஈரானில் 50க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். அமெரிக்க ஜொர்டான் தளத்தில் 400 பேர் காயம் பட்டும் 16 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையத்தில் அமெரிக்க பொது சமூகத்தில் பெரும் கொந்தளிப்பு எழும் என்பதுதான் இன்றைய நிலை. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.